எப்பவுமே பெஸ்ட் கைஸ். டெட்லைனுக்குள்ள தான் அந்த டெட்லைன் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் நல்லதும் கூட. இந்த குவாரி ஈவென்ட்க்கு விபி டெஸ்ட் மட்டும் தான் போறாங்க. ஆமா இந்த மேட்ச் யாருமே இல்ல. புரியல. டிபிடிஎஸ் கிட்ட ஃபைட் அவங்க ட்ரோல் ஆகாலமரணம் மலையில வந்து தின்னு பாத்துட்டு இருக்கான். தின்னு 1 HP. ஆனா இதுல என்ன தெரியுமா, எல்லா ஃபைட்டும் நம்மளால கவர் பண்ண முடியாது. இந்த இதுல எல்லா ஃபைட்டும் நம்மளால கவர் பண்ண முடியும். சும்மா அடிச்சுட்டு சாவறதெல்லாம் பண்ண முடியாது. ஹைப்பர் சான் மட்டும் தான் இருக்கான். ஹைப்பர் சான்ல ஒரு 1v4 அடிக்க முடியும். ஒரு நாக்கு 1 HP. ஹைப்பர் சான் நடத்தானா அதுலயே இது பண்ணி அடிச்சிருக்கலாம். ரீலோட் பண்ணி ட்ரையோட் சிம்பா இது. ட்ரையோட் சிம் போட்டு பொளக்குது. பாக்ஸ் ரவுடி யார் நிறைய அணி நிறைய நாள் 4 நாள் லீவ் சொல்லிட்டு இருந்தா 4 நாள் நக்கிடுச்சு. வர முடியாது. ஐவரி மட்டும் தான் சார். ஐவரி தன்னோட டீமை ஒத்த கையில் காப்பாத்தினானா. ஆனா இதுல வந்து முக்கியமா ஃபைட் நடக்கிற இடம் மேப்ல பாத்துட்டே இருங்க. எந்த டீம் பக்கத்துல போகுதுன்னு பாருங்க. அதுதான் இதுல முக்கியமே. இது மாதிரி அதிரடி ஆட்டம் கிடையாது. இது பொறுமையான ஆட்டம், பெருமையான ஆட்டம். பெருடே 25K இல்ல ப்ரோ 4 4 டேஸ் ட்ராஃபி 25K. பெருநாள் 25,000 கொடுப்பாங்க ப்ரோ. 1 லட்சமா 4 நாளைக்கு உனக்கு. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆமா கேண்டிஸ் லைவ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வெளிய வந்துட்டாங்க. அவங்க மட்டும் எஸ்எக்ஸ்பிடிஎஸ் நம்பர் வேற மாதிரி வந்து போச்சு. நான் வேற முன்னேற்றம் கொடுத்தேன். 8 எஸ்எக்ஸ்பிடிஎஸ் யாரு? ஸ்டார்கிஸ் லைவ். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் உள்ளார வந்துட்டாங்க. ஸ்டீபிடிஎஸ் அதுக்குள்ள உள்ளார வந்துட்டு இருக்கு. உள்ளார போய் அவனை 92 பேர் அலைவு. இதுல கடைசி நேரத்துல ஒரு 80 பேர் 90 பேர் அரசல் போஸ்ட்லாம் போட்டு இருப்பாங்க. வலைக்குமான டிராஃபி. இந்த டிராஃபில ஆனா சொல்லிடலாம், முன்னாடியே சொல்லிடலாம் ஜெயானி யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு. ஆமா இந்த டிராஃபில ஞாபகம் இருக்கா? ரெட் கார்டு எல்லாம் போடுவீங்க. இவனை பாயிண்ட் எடுக்க விட மாட்டேங்கிறான், அவனை பாயிண்ட் எடுக்க விட மாட்டேன்னு. இந்த டிராஃபி தான் வந்து அரசல் ஸ்டார்ட் ஆனது. ஆமா கான்ட்ரோவர்சி ஸ்டார்ட் ஆன டிராஃபி தான். ஹை கில்ஸ்னா ஓரளவுக்கு டக்குன்னு அடிச்சு வெளில போயிடுவாங்க. இதுனா பொறுமையா லாஸ்ட் வரைக்கும் அவ்வளவுதான். 90 பேர் 80 பேரும் வருவாங்க கடைசியில. டாப் 5 குள்ள வருவாங்களா மாட்டாங்களா அதான் மேட்ரு இதுல. இந்த ஈவென்ட் மொத்த ஈவென்ட்லயும் ஒரே ஒரு டீம் ப்ரோ. ஒரே ஒரு டீம் மொத்த ஈவென்ட்லயே. சாய், டாம், ஈஸ்வா, கோஸ்ட் மரண லூட்டோட வருவானுங்க போல அவனுங்க. டிபிடிஎஸ் இருக்கு. டிபிடிஎஸ் பொச்சினிக்கே நோக்கி இருக்கு. பொச்சினிக்கே நோக்கி. இந்த பக்கம் யாரு? டிராகன் கிட்ட 3 டீம். அதுக்குள்ள போயிட்டாங்களா? டிராகன் கிட்ட யாரு? நம்ம ரியா, ரிம்பி. ஓ பெண்கள் நீ பெண்கள் சொன்னியா? காயோ இன்னைக்கா ஜெயிப்பீங்களா மாட்டீங்க? ஒரு பிளேஸ்மெண்ட் டிராஃபில ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா அப்படி சொல்லி அனுப்பியா? எம்பிடஸ் அதுல வேற ப்ரோ. பிளேஸ்மெண்ட் டிராஃபினா எம்பிடஸ் வேற மரணம் காட்டுவாங்க ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு எம்பிடஸ் மறுபடியும் ஒரு வெற்றி பெறுமா? ஐயோ முன்னா ஜேபிடஸ் எம்பிடஸ் ஃபைட். ஆஹா இந்த ஃபைட் இந்த டிராஃபில தான் எல்லா ஃபைட்டையும் கரெக்டா கணக்கச்சிதான் காட்ட முடியும். ஜேபிடஸ்ல போட்டி நம்ம டொட்டோ ஆகாலமரணம் நான் கூட செய்யப்பட்டான். பாங்கோஜி தன்னோட முன்னாள் டீமை போட்டு எடுத்துட்டு இருக்கான். ரெண்டு நாக்கு கோட்டு எம்எஸ்ஓபி சாக்கோ சர்வைவ்ல 4 பேர் உள்ள வராங்க. ஜேபிடிஸ் உடைப்பாங்களா? ஜேபிடிஸ் ஒட்டச்சி எரிய போறாங்களா? சர்வைல ஒரு ஃபிளாங்க் அடிக்கிறான். பக்கத்துல பங்கோஜி பாத்துட்டான். இல்ல பங்கோஜி ஸ்ப்ரே பண்ணா. ஆனா ஒண்ணுமே ஆகல. பங்கோஜி நேடு போடுவானா? பங்கோஜி எஸ்கேப் ஆயிட்டா. எல்லாம் சந்தில ஓடுறானுங்க. ஒரிஜினல் எம்பிடிஎஸ் வந்த பிறகு ஜேபிடிஎஸ் பின்னங்கால் படல் அடிக்கிற மாதிரி ஓடுறாங்க. அங்க பாருங்க ஓடுகாலி ஓடுது. 25,000 தான் முக்கியம். சண்டை முக்கியம் கிடையாது. 25,000 தான் முக்கியம் அப்படின்னு போயிட்டாங்க. 25,000
அப்படின்னு போயிட்டாங்க. பங்க் வேற இந்த ட்ராஃபியை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். பங்க் ஜெயிப்பான்னு நினைக்கிறியா? ஜேபிடிஎஸ் அந்த அளவுக்கு ஒரு பங்க் சொல்ற பேச்சு கேக்குறது இல்லையா? எம்பிடிஎஸ்ல இருந்த வரைக்கும் ஆமா ஆமா நானுமே எனக்கே கொஞ்சம் இதாதான் இருக்கு. பெசாம இவனை எம்பிடிஎஸ்லயே போட்டலாமான்னு தான் பாக்குறேன். அவன் பங்க் எம்பிடிஎஸ்ல ஒரு பெரிய ஆளா இருந்தான். பட் ஆனால் அப்படி நக்கிருச்சு இப்போ கிரிட்டுன்னு. ஓட்டானே ஓட்டு அங்கேயே தான் நிக்கிறானுங்க. ஒருவேளை காத்திருக்கானுங்களோ வருவானுங்கன்னு. காத்திருக்காங்க நினைக்கிறேன். ஆமா இந்த பக்கம் எம்எஸ்ஓபி, சாக்கோ, சர்வைவல், கோட்டு 4 பேரும் துரத்தி அடிச்சுட்டு இருக்கானுங்கடா. ஆர் யூ சீரியஸ்? கைஸ்? எல்லாரும் இப்பதான் ஜோன்குள்ள வந்துட்டு இருக்காங்கனே வண்டியில. ஸ்கையோபி நாக் இல்ல முடிச்சு விட்டாங்க. ஜூயிசோஜி நாக்ல ஆமா ஜூயிசோஜி நாக்ல இருக்காங்க. ஜோன் வந்துருச்சு. தூக்குவாங்களா? அவங்க தூக்கிட்டாங்க. பட் ஜோன் அட்டாக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஜியோசோஜி நாக் அவுட். யூடியூப் மட்டனு. ஸ்கையோபி சூப்பரா வளர்றான் ப்ரோ. ஸ்கையு சரியா வளர்றான். அவனுக்கு அந்த டிவைஸ் தான் இல்லாதனால ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஐயோ ஜூயிஸ் ப்ரோ தூக்க முடியும். இந்த இதுல கடைசி வரைக்கும் தூக்கி கடைசி ஒருத்தர் இருந்தா போதும்பா. டாப் 5 கொண்டு வந்தா போதும். ஒருத்தர் இருந்தா போதும். It just need one guys. ஒருத்தர் இருந்தா போதும். கடைசி வரைக்கும் பாம்பா வந்துறலாம். Come on guys. அப்படியே இருக்கு. 10k லைக்ஸ் போட்டினா 100 மெம்பர்ஷிப் போறேன்னு இருக்காரு நம்ம ரோஹன் ப்ரோ. பாத்துட்டு இருக்கோம். யாரா லைக் பண்ணா பாத்தீங்கன்னா டப்புன்னு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க guys. மட்டன் ப்ரோ நாக் ஆயிட்டாரு. இருவாங்கன்னு நினைக்கிறேன். விவிடெஸ் அதுக்குள்ள ஜோன்குள்ள வந்துட்டானே. இறுதியாக பங்கோஜி டீம் நடையை கட்டியது. ஒருத்தர் கூட இல்ல அந்த இடத்துல. காத்தி இவங்கடா அப்பதான் எல்லாரும் வராங்க. ஜேபிடிஎஸ் அங்கதான் இறங்கி இருக்காங்க. விவிடெஸ் பக்கத்துல ஜேபிடிஎஸ் வாங்கி இந்த டிராஃபில வேற விபிடிஎஸ் மாஸ்க் காட்டுவாங்களே. விபிடிஎஸ் வெர்சஸ் ஜேபிடிஎஸ் ஃபைட் வரும் இப்போ. சாய் ப்ரோ பக்கத்துலயே போயிட்டு இருக்காரு. கிளம்பிட்டாரு. ஆனா அடிக்குறாங்க. ஆமா half HP வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சாய் ப்ரோனா அடிக்க முடியாது. போயிட்டாங்க அவ்வளவுதான். பிரமாஸ்க்கு போறான். ஜோன் அதுக்குள்ள சின்னதா ஆயிடுச்சு. ஐயோ 74 டீம் only 70. டிபிடிஎஸ் வேற வந்துட்டு நடுவுல பிளடி டீம் இருக்கு. மீட் பண்ணுவாங்களா பிளடி டீம்? ஆளாளு ஒரு டீமை பிடிங்க. ஆளாளு ஒரு டீமை பாருங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டிபிடிஎஸ் கொஞ்சம் வலுவான நிலை தான் இருக்கு. ஐவரி, தின்னோபி, சிங்கட்ரோல், ஹைப்பர் சேனோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ்னாலேயே இந்த பொசிஷனுக்கு நான் கொடுத்துட்டேன் guys. அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டா அடுத்த ஸ்டாப் வந்து பிடிஎஸ் தான். ஹைப்பர் சேனோட இது ஜார்டன் ப்ரோ டீம் இருக்கு. எஸ்டிஆர் ப்ரோ டீம். எஸ்ஆர் பிடிஎஸ் பாது. எஸ்ஆர் பிடிஎஸ் ஸ்டீப்ரோட பிடிஎஸ். ஸ்டீப்ரோ பிடிஎஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? ஜெயனி ஸ்டீப்ரோ பிடிஎஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குனே. எப்படி? ஏன்னா இவங்க 4 பேருமே வந்து கொஞ்சம் பொறுமையா விளையாடுறவங்க தானே. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஆனா கடைசி நேரத்துல எஸ்ஆர் யானை எடுத்துட்டு போய் தண்ணியில குச்சி தற்கொலை பண்ணிட்டானே என்ன பண்ணுவ? இப்ப கூட தண்ணியில தான் வந்துட்டு இருந்தாரு. நீங்க தான் பாக்கல. அதனால அந்த கேள்வி கேட்டேன் நானு. கடைசி நேரத்துல எனக்கு பரிசு வேணாம், பரிசு சாய் ப்ரோக்கு போட்டு அப்படின்னு என்ன பண்ணுவ? அதெல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க வேணா பாருங்களேன். அட்லீஸ்ட் டாப் 5 முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணிடுவாங்க எல்லாமே. ஓகே பாப்போம். அப்படியா? பொறுமையான டீம் தான் இது. அவ்வளவுதான். நிஜமா வருவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ காயோ. அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த அணி எஸ்ஆர்பிடிஎஸ் வராதுன்னு தான் சிம்பாலிக்கா சொல்றான். எஸ்ஆர்பிடிஎஸ் நான் விபிடிஎஸ் சப்போர்ட்டர்னே. அப்படியா? ஓகே. நான் டிபிடிஎஸ் சப்போர்ட்டர். அப்ப இன்னைக்கு டிபிடிஎஸ்க்கு சம அட்வான்டேஜ். இப்ப ஃபெரிஃபைட்ல அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஜோன் யாருமே இல்லங்க. அதாவது உங்களை இவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க முடியலன்றதுக்காக வன்மத்தை வேற மாதிரி கேக்குறீங்க. இந்த மாதிரி ஏங்க காய் ஒன்னும் இல்ல, நீ இல்ல காய சொல்றேன். என்னையெல்லாம் ஜெயிக்கூடாம பண்ணது இந்த அணி தான். இந்த அணி ஜென்மத்துக்கு ஜெயிக்க கூடாது. அதனால சொல்ற மாதிரி வஞ்ச புகழ் செடியில போட்டுடுவோம் அப்படின்னு.
நான் இது சொல்ல அவ்வளவுதான். டீம் வீடர்ஸ் அன்னைக்கு கப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை தாங்க நாங்கெல்லாம் மிஸ் பண்றோம். இந்த 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 ட்ராஃபில ஐகில்ஸ் ட்ராஃபில இன்னும் ஒரு 30 பேர் தான் இருப்பாங்க. அது ரியல் வாராவே இருக்காது. இதுதான் ப்ரோ ரியல் வார் கடைசி நேரம் தாங்க தொடங்கும். எவன் அடி போறான். ஜூஸ் டீம் வெளியில போயிட்டாங்க. அவ்வளவுதானா? ஒரு டீம் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இது ஜூஸ் டீம் வெளிய போச்சா? நீ இருக்காங்க இல்ல எனக்கு புரியல. ஏன் அவன் மேல அவ்வளவு வந்தோம். இன்னொரு வேண்டாம். டீம் சிங்கப்பூர் நாக்கு ஐவர்ச்சா நாக்கு ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஆஹா மரண வர வேணாம். ஐவரி ஆஹா மரண வர வேணாம். ஐவரி ஆஹா மரண வர வேணாம். ஐவரி மட்டும் தான் இருக்கான். ஐவரி மட்டும் தான் இருக்கான். முடிந்தான் ஐவரி. அகால மரணம் அடைந்தது. டிபிடிஎஸ் வெளியேறியது. முதல் மேட்ச்ல டிபிடிஎஸ் பாயிண்ட் எடுக்க முடியவில்லை. அகால மரணம் அடைந்தது டிபிடிஎஸ். எஸ்டிஆர் மாஃபியா நீ சொன்ன மாதிரி ஜோர்டன் டீம்ல பொறுமை சொன்னியே. பொறுமையான ஜோர்டன் அகால மரணம் அடைந்தார் ஜோர்டன் கிங்ஸ். இந்த பக்கம் நம்ம விபிடிஎஸ் வேலி பிடிஎஸ் ஒரு இடத்தை பிடிச்சு பொறுமையா யானை நடத்துறாங்க. டீம் 7ல ரீகால் இருக்குமே பண்ணலாமே. ஓவரா போய்டா ரீகாலுக்கு தான் போயிட்டு இருக்காருங்க. ஆமா அதான் ப்ரோ நான் சாப்பிட்டு வந்துறவா. ஆண்டா சாப்பிடுற ஜாலி சாப்பிடுறோம். பாத்தியா ஸ்கை போய் அந்த டீம் என்டையர் டீமை காப்பாத்துது. ஆண்டா சாப்பிடுறா. பேனிக் ஆகி கொண்டிருந்தான். ஐயோ அவன் எஸ்எக்ஸ்பிடிஸ் பாக்குது. போடு கிசாவை தவிர மீது 2 பேருக்கு ரீகால் இருக்கு வந்துட்டாங்க. இதுல ஒரே ஒருத்தன் பண்ணுவான் ப்ரோ. ஜோனுக்குள்ள வர்றது பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது அந்த டீமுக்காக போராடுறது ஒரு இண்டிவிஜுவல் ஷோ காமிக்க முடியாது. அவ்வளவுதான். கையோபி ஹாலமரணம் அடைந்த கையோபி சீசோஜி ஜூஸ் மட்டும்தான். ஆனா ஜூஸ் இறங்குற இடத்துல ஆள் இருக்காங்கண்ணே 2 டீம். ஆமா டீம் 25 டீம் 17 சிம்பானி அங்க இருந்து அவன் அடிக்கிறான் வேற. சீசோஜி மட்டும் தான் பாருங்க அப்போ அவங்க டீம்ல. ஐயோ ப்ரோ இந்த ஜோன்ல 55 பேர் ப்ரோ 17 டீம் ப்ரோ. இன்னும் டிராகன் யாராக்குறானே. ஆமா அங்க பாரு வந்துட்டு இருக்காங்க டிராகன் அணி. பெண்கள் அணியில 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. சூர்யா மட்டும் தனியா விட்டு இருக்காங்க. ஐயோ சிம்பா டீம் இறங்குது. ரிம்பி ரியா ஏதா பண்ணுமா. மூணு நாக்கு ரியா மட்டும் தான் இருக்கு. ஒரு 2வது நாக்கு 1v3. பாத்தியா காயோ நீ வேணா ரியாவை எடுத்து போட்டுக்கலாம். ஐயோ அப்படியா ஜிபிடிஎஸ் எஸ்எஸ்ஜிபிடிஎஸ் ஒண்ணாயிடுச்சா? வெரி அப்ப சூர்யாக்கு பதிலா நீ கிளம்ப இறங்குறியா? அவ்வளவுதான் போயிரு. 4வது மின் இல்ல. ஆனா நீ போனா தோத்துட்டானா? நான் சப்போர்ட் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே தூக்காம இருக்கிறதுக்கு. நீ போய் அங்க சனி சகடை ஆயி போச்சுனா அப்புறம் அவ்வளவுதான். மறுபடியும் கமெண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டுறீங்க. சரி நான் ஆடுறேன். சாய் உள்ள போயிட்டாங்க. சாய் ஜோனை பிடித்தான். ஏசியா நம்பர் 1 இடத்தை பிடித்தாங்க. ஏசியா நம்பர் 1 இடத்தை பிடித்தான். ஐயா என்ன ப்ரோ. ஐயோ எஸ்எக்ஸ்பிடிஎஸ்க்கும் ட்ரையாக்ஸ் டீமுக்கு ஃபைட்னு முடிச்சு விட்டாங்க. ட்ரையாக்ஸ் டீம் ஓடு. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் வெறியா விளையாடுது. சாய் மட்டும் வராம பாரு. யானையில சாய் மட்டும் வராம பாரு.
யாரில சோழ குட்டி பறகுது சொல்லி சொல்லி அடிக்குது. மூன்று எழுத்து மந்திரத்தை மீண்டும் எஸ்எக்ஸ்பிடி மெரிச்சே ஓடுறாங்க. மெரிச்சே ஓடுறாங்க. ஆலமரணம் 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 எஸ்எக்ஸ்பிடிஎஸ் முழுவதும் ஆலமரணம். சாய்ப்ரோ நாக்கு. ஆமாமா ஒருத்தப்பட்டதான் நாக்கு. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் முடித்தாங்க. டாப் 5 குள்ள வார விடல. ஆனா எம்பிடிஎஸ் இன்னும் 11 கில்லோட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்வால வளர வச்சு காத்துட்டு இருக்காங்க. எம்பிடிஎஸ் டாப் 5 குள்ள வருமா? ரெனால்டு இந்த எஸ்பிஐ ரெனால்டு டீம் பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கு. ஜேபிடிஎஸ் உயிரோட இருக்கா? ஜேபிடிஎஸ் 4 பேரும் தரமா வராங்க. பாங்கோஜி தன்னோட ஐஜல் திறமைய மறுபடி எடுத்துட்டானா? அப்போ இவா வராப்பா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. காயு உன்ன வேணான்ட்டாங்க. இப்போ இது ரிம்பி தான் ஆல்ரெடி விளையாண்டால இந்த டீம்ல. மாத்த முடியாதுல, மாத்த முடியாது. அவ்வளவுதான் முடிச்சு அந்த டீம். பாத்தியா எப்படி சொல்லிட்டாங்க? இதுதான் இது ஒற்றுமையா இருக்கணும். இப்படி சண்டை போடக்கூடாது. மெடிசன் படுத்து கொண்டே சுட்டு கொண்டிருக்காங்க. ஒற்றுமையா வெறுமை அருமை அருமை. கோஸ்டோபி ஆலமரணம் டாப் 7 வருமா? டாப் 7 வருவாங்களா? டாப் 7 வாய்ப்பு இருக்கா? டாம் படுத்து கொண்டிருக்கான். ஈசா படுத்து கொண்டிருக்கான். நம்ம சாயிபி படுத்து கொண்டிருக்கான். ஏசி அலம்பூர் படுத்து கொண்டிருக்கான். பக்கத்துல ரிம்பி ஆலமரணம் அடைந்தால் ரியா மட்டும்தான் இருக்கா. பிடிஎஸ் விசஸ் ஜிபிடிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்க போகுது? பிடிஎஸ்ஆ ஜிபிடிஎஸ்ஆ சொல்லு. இப்ப சொல்லு. ரியா மட்டும்தான் இருக்கா? ரியாவால தான் பண்ண முடியுமா? இப்ப சொல்லு காயோ. இப்பதான் வாய போடு. ஈஸ்வா ஆலமரணம் ரேண்டா பிளேயர் அடிச்சதுல ஆலமரணம். ரியா ஒரு நேடு சாய முடிக்கிறாளா? ரியாவால சாய முடிக்க முடியுமா? ஏசியா நம்பர் 1 ரியா முடிக்க முடியுமா? டாப் 7 குள்ள தான் இருக்காங்க. டாப்ல சித்தா சாகன் உள்ள ஓடுற. டாப் 6 குள்ள வந்தாங்க. பிடிஎஸ் வர முடியுமா? டாப் 5 குள்ள வர முடியுமா? ஜேபிடிஎஸ் வந்துட்டான். எம்பிடி போல அடிக்கிறான். சாய் நாக்கு டாப் வந்து டாப் வந்தது. டாப் 5 குள்ள வந்தாங்க. டாப் 5 குள்ள பிடிஎஸ் வந்துருச்சு. அவ்வளவுதான் முடிச்சாங்க. மூடி வந்தது. மட்ட கையா வார்நாயகனா மட்ட கையா கைஸ். என்ன நடக்க போகுது? போச்சு. நேரு குக் பண்ணிட்டு அவங்க டீம் ஆளு அவனுக்கு ஆப்போசிட் பண்ணிட்டுறான். மட்டாகை ஓடுறான். மிஷன் வெயிட் நேடு கனெக்ட் ஆயிடும். இல்ல கனெக்ட் ஆகல. ஐயோ 3 பேர் 3 பக்கம். ஓடு முடியா 1 HP. சாகோ 1 HP. தொக்க இந்த ஒண்ணா பொட்டி போட்டுறான். எம்பிடிஎஸ் போலங்கறாங்க. ஒரே ஒரு சர்வேல் மட்டும் தான் இருக்கா. சர்வேல் டாப் 2 கொண்டு போவானா? ஜேபிடிஎஸ்கார மொத்தம் 3 பேர் ஓடியாரா. வெல்கம் டு தி ரியல் வார். பிளேஸ்மென்ட் டிராஃபி தான்டா ரியல் வார்.